அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வட்டி வாங்குறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய குற்றம்ன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு நபர், ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்டுனே இருக்கார், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், யா அல்லாஹ் என் துவா குபுல் செய்யலான்னு சொல்லி அப்படி ஒரு இபாதத்து காலையிலோ இரவிலோ இபாதத்து கேட்டுனே இருக்கார், துவா கேட்டுனே இருக்கார் அல்லாஹ் கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு, இப்படி துவா கேட்குறானே, அல்லாஹ் ஏன் மன்னிக்காமல் இருக்கா, இவன் துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கான்னு சொல்லி அல்லாவை பார்த்து, யா அல்லாஹ் இந்த அடியான் உனக்கு இவ்வளோ துவா பண்ணுறானே, இவ்வளோ உங்ககிட்ட இஸ்திக்ஃபார் கேட்குறானே, இவ்வளோ பாவங்களை மன்னிக்க துவா கேட்குறானே, இவன் துவா நீ குபுல் செய்யக்கூடாதா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இவன் இப்படியே மரணித்து விட்டாலும் இவன் துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவன் இப்படியே மரணித்து விட்டாலும், சக்கராத் மரணித்து விட்டாலும் இவன் துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தேகம், நான் ஒரு மனுஷன் இவ்வளோ அந்தளவுக்கு துவா செய்கிறான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறானே, என்ன உண்மையாக புரியல சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்குறான், என்ன ஆச்சல்ல, என்ன இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன்னு சொல்லி அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்கிறான், இவனோட உணவு ஹராம், இவன் உடுத்திய உடை ஹராம், இவனோட வியாபாரம் ஹராம், இது எல்லாமே ஹராமில் இவன் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறதுனால இவன் துவா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். லாஃப் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் வட்டி வாங்குறானோ இல்லை வட்டி கொடுக்குறானோ அவன் என்னிடமும் அல்லாவிடமும் போருக்கு தயாராகட்டும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வட்டி வாங்குறாங்களோ, வட்டி எழுதுகிறாங்களோ, வட்டி எழுதுறது, வட்டி கொடுக்கறது, சாட்சியாக இருக்கிறது, இவங்க எல்லாம் என்ன எப்படி ஒப்பிடுறாங்கன்னா அவங்க தாயை விபச்சாரம் செய்ததுக்கான சமம். அல்லாஹ் அக்பர். இது நம்ம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதில் லைட்டாக ஷிர்க்கும் அல்லாஹ் என்ன வைப்பதும் இதில் இருக்குது. அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணும், என்ன ஆனாலும் அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் நம்ம பிரச்சனையை கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் நம்ம யா அல்லாஹ் எனக்கு தௌலத் கொடு, யா அல்லாஹ் எனக்கு ரிசக் கொடு, பர்க்கத் கொடு சொல்லி அல்லாஹ்ட்ட தான் நம்ம கையேந்தணும். யார்கிட்ட கையேந்தக்கூடாது. இன்னொருத்தரோட வருமானத்தை சுரண்டி தான் அது வட்டியாக வருது இல்லையா? அப்புறம் இந்த இஎம்ஐ, இந்த லோன்லாம் இருக்குது, என்ன கணக்கில் அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்குறேன், எவனாச்சும் சும்மா பாக்கெட்லேருந்து தூக்கி 1000 ரூபா 2000 கொடுத்துருவானா? கேட்டால் 0% வட்டி. நாங்கள் வட்டி இல்லை, இஎம்ஐயில் வாங்கணும் 0%. எவனா பைத்தியக்காரனா எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்காம அவன் காசு எடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று வைக்கிறான். ஒரு பொருள் அதோட விலை 10,000 ரூபா, அது நிர்ணயிக்க வேண்டிய விலையும் 10,000 ரூபா தான். அது தவிர்த்து இந்த 10,000 ரூபாவை நீங்கள் தவணை முறையில் கட்டுறீங்கன்னா ஹலால் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தவணை முறையில் முதல்ல கடன் வாங்குறதே ஒரு ஒரு வெறுக்கத்தக்க செயல் தான். அது நம்ம மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அது தவணை முறையில் கட்டும்போது கூட அதை 10,000 ரூபா கூட நம்ம 2,000 ரூபா 3,000 கட்டினா அது பேர் வட்டி தான். ப்ராசஸிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்கிட்ட அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்க. இந்த வட்டியோட வாழ்க்கையில் எல்லாம் முழுக வச்சிருவான். இந்த வட்டி விட்டு வெளியே வாங்க. ஹைர், என்னையும் உங்களையும் அல்லாஹ் இந்த வட்டின்ற வாழ்க்கையில் நுழைய விடாமல், இதில் சிக்க விடாமல் நம்மளை பாதுகாத்து நல்ல ஒரு அமலை செய்வதற்கு, நல்ல ஒரு மூமினா ஒரு முஸ்லீமாக ஆகி மௌத்தாகிறதுக்கு, கலிமா நசீபட மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் நம்மளை தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.